ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ராகி சேமியா பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும்னா, இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடணும். 3 நிமிஷம் இது ஊறணும். இது ஊறுற கேப்பில் ஆனியனை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காவை துருவின மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகாவை வந்துட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நாம் வந்துட்டு ஊற வச்சதை எடுத்து நான் காட்டுற மாதிரி வச்சுருங்க. இது வச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் இது வேகணும். இது வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு பெரியவங்களோட ஹெல்ப்போடு இதை மூடி எடுத்துருங்க, இல்லைன்னா உங்கள் கை சுற்றும். அப்புறம் வந்துட்டு தனியாக ஸ்பிட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு எப்பயுமே காரம் இனிப்பு தனித்தனியாக பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி வேணாம். இனிப்புக்கு வந்துட்டு தேங்காவை துருவி வச்சதில் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அப்புறம் 2 ஸ்பூன் சர்க்கரை எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கோங்க. போட்டு கிளறி வச்சுட்டா அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு வடைச்சட்டி எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு எண்ணெய், கடுகு, பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதக்கினதுக்கப்புறம் ஆனியன் போட்டு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேமியா போட்டு தேங்காய், உப்பு எல்லாத்தையும் போட்டு திரும்பி கிளறி வச்சுட்டு அவ்வளோதான். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு வந்துட்டு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். பாய்.